Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது RRB group D ஓட previous year questions தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது இப்ப prepare பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேக்குறாங்க, எந்த டாபிக்ல எப்படி क्वेश्चंस ஃப்ரேம் பண்றாங்க, நம்ம படிச்சிட்டு இருக்கிறதுல இது வருதா எல்லாமே இந்த இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சிர முடியும். வாங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த சேனல். ஓகே வாங்க பார்க்கலாம். இது குரூப் டி உடையது லெவல் 1 क्वेश्चन. வாங்க பார்க்கலாம். சடாக்கா கதைகள் டேஸ் அவர்களின் பிறப்பு மற்றும் முந்தைய வாழ்க்கையை விளக்குகிறது. புத்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட், கீழே உள்ள இரண்டு அளவீடுகளில் எந்த எஸ்ஐ அலகுகள் ஒன்றோடு தொடர்புடையது? வேகமும் திசை வேகமும். நெக்ஸ்ட், பன்சாகர் அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். இந்த மாதிரி டேமு ரிவரு அந்த டாப்பிக்கே நல்லா கவனமாக பார்த்து வச்சுங்க. அந்த டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும். மானிடவியலின் தீவுகள் அமையப்பெற்ற நாடு கனடா. அதாவது குறிப்பாக ஏதாவது இது ஸ்டேட் வேர்ல்டு ஜிகேயில் வரக்கூடியது முக்கியமான டாப்பிக்கே இல்லை. இரட்டை சிதைவு வினை ஏற்படும் போது வினை புரியும் வேதிப்பொருட்கள் மத்தியில் எது பரிமாறி கொள்ளப்படுகிறது? அயனியில் தான் மாறிக்கொள்ளப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது புரோப்பேனின் உள்ள செயல்பாட்டு குழு ஆகும்? கீட்டோன். டேரோ இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற தொழிற்சாலைகளுக்கான பொருட்களை தயாரிக்கும் ஜப்பானிய நிறுவனம் தனது புதிய தொழிற்சாலை ஒன்றை கட்ட துவங்கியுள்ளது. அது எந்த மாநிலத்தில் இருக்கிறது? ஆந்திர பிரதேசம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூடாது. இப்போ இதே மாதிரி ஏதாவது நிகழ்வு இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பழைய கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ காப்பர் ப்ளஸ் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு இது வந்து இது என்னன்னா சேர்மமாக இருக்குது. சேர்ந்துருக்கு இல்லையா, ரெண்டும் எந்த மாறாமல் சேர்ந்துருக்கு இல்லையா, அதுதான் சேர்மம் என்ற வேதிவினைக்கு எடுத்துக்காட்டு. ஒரு பீக்கோமீட்டர் டேஸுக்கு சமம், அதாவது 10⁻⁻12 மீட்டர். காஸ்டின் டீ பார்ட்டி எந்த வருடம் நடைபெற்றது? 1773. 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் கமிஷன் தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? அதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ், இப்போவுமே கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள அப்பாயின்மெண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. அவங்க சிஎம்மாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், ஆளுநராக இருக்கலாம், எந்ததாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேறு ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடந்தாலும் முக்கியமான நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸு அதே மாதிரி ஆர்கனைசேஷனில் யாராவது நியமனம் பண்ணாலுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் கூடாது. நெக்ஸ்ட்டு, திரிபிடகாஸ் என்ற ஒரு புனித நூல் எந்த சமயத்தை சேர்ந்தது? புத்த மதத்தை சேர்ந்ததான் திரிபிடகாஸ்ன்னு சொல்லி உள்ள ஒரு நூல். உபரி தண்ணீரை தாவரங்கள் எவ்வாறு வெளியேற்றுகின்றன? நீராவியாக போக்கிறது, நீராவி போக மூலியமாக வெளியேற்றுது. மெண்டலிஃப் தனது வேலையை தொடங்கிய பொழுது எத்தனை தனிமங்கள் அறியப்பட்டிருந்தன? 63. இப்போ இருக்கிறது எத்தனை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு கிலோவாட் ஹவர்ஸுக்கு சமம் 3.6 10⁻6 ஜூல். கீழ்கண்டவற்றில் எது ஒரு கூட்டுப்பொருள் கிடையாது? குளோரின். இந்திய மாநிலத்தில் எது அரசு வேலைக்காக அனாதைகளுக்கு 1% இட ஒதுக்கீடு செய்தது? மகாராஷ்டிரா. இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் கூட தான். இதே மாதிரி ஏதாவது பாப்புலரானது ஏதாவது ஒன்று ஸ்கீமோ ஏதாவது ஒரு சதவீத இட ஒதுக்கீடு ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஏதாவது ஒரு மாநிலங்கள் நடந்திருக்கின்றாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது நம்ம சொன்னது மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடியது. 2018 ஜூலை மாதத்தில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சிஇஓ, எம்டி, சிஓ இந்த மாதிரி யாராவது நியமனம் பண்ணாலும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் கூடாது. மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேக்கர் ஸ்வச் பாரத் திட்டத்தின் எங்கு தொடங்கி வைத்தார்? கொச்சியில். எங்கு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது? ஓகே, கீழ்கண்டவர்கள் எது ஈரியல் ஆக்சைடு? அலுமினியம் ஆக்சைடு. ஒரு பூவின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது? மகரந்தம்.
வருவனவற்றுள் எந்த வகை திசுக்கள் செல் பிரிவிற்கு தகுதியானவை? மெரிஸ்டீமேட்டிக் திசு. பின்னொரு எந்த விளையாட்டுடன் அமல்ராஜ் தொடர்புடையவர்? அதாவது பாப்புலரான ஆள் இருப்பாங்க, அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவன்ற மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் வரும். குரூப் டியை பொறுத்தளவு இந்த இதுலேருந்து வரும். அவங்க ஹாக்கியில் இருக்கலாம், டேபிள் டென்னிஸாக இருக்கலாம், இல்லை துப்பாக்கி சுடுதலாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அவங்க எந்த பாப்புலரான பார்த்து வச்சுட்டு அவங்க எந்த விளையாட்டும் தொடர்புடையவர்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இருந்தோம். அதே மாதிரி அவார்ட்ஸும் இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரக்கூடியது அவார்ட்ஸ் இருந்தவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூமியின் எடை டேஸுக்கு சமமாக இருக்கிறது. 6 × 10⁻24 கிலோமீட்டர். கிலோகிராம் சாரி. பாலைவன தாவரங்களில் டேஸ் என்று அழைக்கப்படும் ஒரு அடர்த்தியான மெழுகு போன்ற பூச்சி மேற் தோலில் காணப்படுகிறது. கியூட்டின். ஒரு பொருளின் டேஸ் நிலையானதாக இருக்கும், மேலும் இது இடத்திற்கு இடம் மாறாது. நிறை, அதோட வெயிட் நிறை மாறாது. இந்தியாவின் முதல் பாதாள கண்காட்சியகம் பொதுமக்கள் பார்வைக்காக புதுடெல்லியில் டேஸ் இடத்தில் 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இதுவுமே கரண்ட் அஃபரன்ஸ்குள்ள தான் கொஸ்டின்ஸ் தான். இது ராஷ்டிரிய பவனில் இருந்தது. நிகராகுவாவின் தலைநகரான மனாகுவாவில் மிஸ் டீன் பிரபஞ்சம் பேரழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்? மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் இந்தியா, இந்த மாதிரி எது இருக்கோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ உள்ளது கரண்ட் அஃபரன்ஸ்லேயும். இது வந்து பழசு, சிருஷ்டிஷ் கபூர். இது ஒரு கரண்ட் அஃபரன்ஸ் தான். இது 2017 மே 21 ஹைதராபாத் நடைபெற்ற இந்திய IPL சொல்கிறோம் இல்லையா, அந்த இதிலிருந்து கொஸ்டின் வந்துருக்கு, பார்த்துக்கோங்க. பேடிஎம் இது யாரை வின் பண்ணாங்க, யாரோட போட்டி யார் வின் பண்ணா, அந்த மாதிரி வைப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் அப்போ வின் பண்ணியிருக்கும் 2017. இப்போ அதே மாதிரி தெரிஞ்சுங்க. இப்போ சாம்பியன் ட்ரோஃபி நடந்திருக்கு, இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டென்னிஸ் பற்றிலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுட்பால் எதாக இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அலுமினியம் சல்ஃபைட் என்ற சூத்திரம் குறிப்பிடும் மூலப்பொருளின் பெயரை குறிப்பிடுங்க. இந்த இதற்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அலுமினியம் சல்ஃபைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண வேண்டியது. இந்த இதில் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோகளும் உங்களுக்கு உடனுக்குள்ள வந்து சேரும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.